வணக்கங்க சார். எங்கள் வீடு கிழக்கு பார்த்து வாசப்படி. செவுத்தை ஒட்டி ஈசானியை ஒட்டி படி இருக்கு. அதுலேருந்து 12 அடி தள்ளி நல்லதுமா. ஈசானத்தில் படிக்கிறது ரொம்ப நல்ல விளைவுகளை கொடுக்கும். அது தெற்கு இருந்து ஏறி தான் ரொம்ப நல்லது. 12 அடி இருக்கு. முன்னாடி 12 அடி, கிழக்கு 12 அடி, வடக்கு 12 அடி இடம். கேள்விமா கேள்வி வீட்டுக்காருக்கு லேசா உடம்பு முடியாம போகுது அடிக்கடி. அதுக்கு வாஸ்து காரணமாக நம்புறீங்களா? என்னன்னு கேட்கலாம். நீங்க எந்த ஊருமா? திருச்சி அமுதா சவுந்தரராஜன் பேசுறேன். திருச்சியில இருந்து பேசுறாங்க. அமுதா சவுந்தரராஜன். அமலா சவுந்தரராஜன். அமுதா ஏற்கனவே பேசியிருக்கீங்க நீங்க. உங்க இது ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே வந்திருக்கேன். போன தடவை வந்து நாமக்கல்ல வந்து சாலிகிராம் ஞாபகம் இருக்குமா? சாலிகிராம் வாங்கிட்டு போனதுல இருந்து எனக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா. சொல்ற மாதிரி வைரத்தோடு வைர மூக்குத்தி போட்டுருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க பிரபஞ்சம் எங்க அந்த அம்மா எங்க போயிடுச்சா? அது 55வது பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுத்தாருங்க. அவர் பெருமாள் வந்தோடனே எனக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. வைர மூக்குத்தி வைரத்தோடு 61. இதுதான் அந்த பிரபஞ்சம் சொல்றது சார். நீங்க வாங்கி வச்சு பாருங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்குன்னீங்க. நானும் 3 மாசமா கேட்டுட்டு இருந்தேன், வாங்கி தரல. பெருமாள் வந்தோடனே எங்க பெருமாள் வாங்கி கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா. இப்போ நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்களுக்கு நல்ல லைஃப்மா. சரிங்க. உங்க கணவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குல்ல? என்னங்க? ரொம்ப பிடிக்கும் உங்க கணவரை. ரொம்ப மாஞ்சி அவருக்காக உயிர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அப்படிதானே? ரொம்ப வேணும் எல்லா நாளும். நான் தான் சொல்றேம்மா, உங்களுக்கு கிஃப்ட்டுமா அது. இந்த மாதிரி எல்லா பெண்மணியும் இருக்கிறது இல்லாமா. சிலர் என்ன இருப்பாங்கன்னா, தீபா நான் எதுவும் சொல்லலை, நான் நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் சுக்ரிதி அம்மா, உங்களுக்கு கிடைச்ச கணவர் பெரிய பொக்கிஷம். அவருக்கு நீங்கள் மனைவியாக கிடைச்சது ஒரு பெரிய பொக்கிஷம்மா. நீங்கள் இனிமேல் எல்லாமே சந்தோஷமாக பார்ப்பீங்கம்மா. நீங்கள் கணவரை நல்லபடியாக பார்த்துங்க. உங்களுக்கு திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஒரு சிறந்த கோயில்மா. நீங்கள் நேரம் கிடைக்கும் போது போயிட்டு வாங்கம்மா, சரிங்களா? அகிலாண்டேஸ்வரியை பிடிச்சிங்க. இப்போ ஒரு பையன் கல்யாணம் ஆகலன்னு சொன்னீங்க இல்லைங்க, அகிலாண்டேஸ்வரி கிட்ட போயிட்டு மடிப்பிச்சு தாலி எடுத்துக்கிட்டுன்னு கேட்க சொல்லுங்க. 90 நாளில் கல்யாணம் ஆகும். அவனுக்கு இங்கே இருக்க அத்தனை பொம்பளை மடிப்பு சேர்த்தாலும் கல்யாணம் நடக்காதுமா. அந்த பாஸ்கர் ஏன் தெரியுமா, அவனுக்கு ஆசையே இல்லைம்மா. சொல்லுங்க சார், நல்லா இருக்கு. எங்க அவன் சீதாபதி எங்க இருக்க? அம்மா, ஆசை இல்லாதவங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதும்மா. எனக்கு கல்யாணம் ஆகணும்னா எனக்கு முதல்ல ஆசை இருக்கணும். எனக்கு குழந்தை பார்க்கணும், எனக்கு ஆசை இருக்கணும்மா, சரிங்களா? கல்யாணம் பொண்ணு 30 பொண்ணு ரெடியாக இருக்குமா. அவன் மடிப்பிச்சே வேணாம். அவன் அப்படின்னு சொன்னான்னா 3 பேர் ரெடியாக இருக்காங்க. அக்கா தங்கச்சி 3 பேர் நான் ஒரே ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா, நன்றி.